ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு வாழ்த்துக்கள். வாருங்கள், சுவிசேஷத்தில் விடியலை தேடுவோம். நமது விடியல் சுவிசேஷத்திலே. ஒரு வேத பகுதியை உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 11வது அதிகாரம் 19, 20வது வசனங்கள். ஸ்தேவான் நிமித்தமாய் எழும்பின உபத்திரவத்தினாலே சிதறப்பட்டவர்கள் சுவிசேஷ வசனத்தை யூதர்களுக்கே அன்றி மற்ற ஒருவருக்கும் அறிவியாமல் பெனிக்கே நாடு, சீப்புரு தீவு, அந்தியோகியா பட்டணம் வரைக்கும் சுற்றி திரிந்தார்கள். அவர்களில் சீப்புரு தீவாரும் சிரேன பட்டணத்தாருமாகிய சிலர் அந்தியோகியா பட்டணத்துக்கு வந்து கிரேக்கருடனே பேசி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து பிரசங்கித்தார்கள். கொஞ்சம் இந்த வசனத்தினுடைய பின்னணியை யோசித்து பார்க்கணும் அப்படின்னு யோசிக்கிறேன். இவர்களெல்லாம் யார்? ஒருவேளை மற்ற பட்டணங்களிலிருந்து மற்ற தேசங்களிலிருந்து எருசலேமுக்கு வந்திருக்கணும். வந்தவங்க சுவிசேஷத்தை கேட்டிருக்கணும். பெந்தேகோஸ்தே நாளில் கேட்டவங்க இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டிருப்பாங்க. ஆனால் கொஞ்ச நாள் கழித்து மிகுந்த ஒரு உபத்திரவம் ஆரம்பிக்கிறது. அப்போஸ்தலர்கள் 8வது அதிகாரத்தில் உபத்திரவம் ஆரம்பிக்கிறது. இந்த ஸ்தேவான் நிமித்தம் உண்டு பண்ணுற உபத்திரவத்தின் நிமித்தமாக சிதறடிக்கப்படுகிறார்கள். இவர்களை குறித்து வசனம் சொல்லும் பொழுது ஸ்தேவான் நிமித்தம் உண்டான உபத்திரவத்தினாலே சிதறடிக்கப்பட்டவர்கள், 2வது சுற்றி திரிகிறவர்கள். அப்போ நல்லா நீங்கள் கவனித்து பாருங்க. இவங்க எந்த ஊருக்கு வந்தாங்கன்னா அங்கிருந்து அந்தியோகிய பட்டணத்துக்கு வந்தாங்க. இந்த அந்தியோகிய பட்டணத்தை பற்றி நீங்கள் பார்க்கும் பொழுது இது கிட்டத்தட்ட எருசலேமிலிருந்து ஒரு 300 மைல் தொலைவில் இருந்திருக்கணும். 2வது, இந்த அந்தியோகிய பட்டணம் கலாச்சார சீரழிவுக்கு பெயர் பெற்றது. இன்னும் சொல்லப்போனால் மோசமான தெய்வ வழிபாடுகளுக்கு பெயர் பெற்றது. கலாச்சார சீரழிவு மாற்றமல்ல, ஒழுக்க கேடு நிறைந்த பழக்க வழக்கங்களை கொண்ட ஒரு ஊர் அந்தியோகியா. மொத்த ரோம சாம்ராஜ்யத்தில் இருந்த பட்டணங்களில் 1வது பட்டணம் ரோம், 2வது பெரிய பட்டணம் அலெக்சாந்திரியா என்று வைத்துக்கொண்டால் 3வது பெரிய வியாபாரத்தில் சிறந்த ஒரு பட்டணம் இந்த அந்தியோகிய பட்டணம். இந்த பட்டணத்துக்கு இவர்கள் ஓடி வராங்க. இப்போ ஓடி வரக்கூடியவங்க ஏற்கனவே இந்த பட்டணத்தில் யூதர்களுக்கு விரோதமான கலவரமும் ஒழுக்க சீர்கேடான காரியங்களும், இன்னும் சொல்ல முடியாத அளவுக்கு கேவலமான ஒழுக்கக்கேடுகள் நிறைந்த ஒரு ஊர் இந்த ஊர். ஒரு சின்ன ஒரு துணுக்கு சொல்கிற பாருங்களேன். இந்த ஊரை குறித்து ஒரு கார்ட்டூனிஸ்ட் இப்படி வர்ணிக்கிறாங்க. எப்படி வர்ணிக்கிறாங்கன்னா, அந்தியோகியா பட்டணத்தினுடைய சாக்கடையின் நாற்றம் ரோம் வரைக்கும் வருகிறது. அதாவது என்ன அர்த்தம் அப்படின்னா, உங்கள் நாத்தம் இங்கே வரைக்கும் வருதுடா, அவ்வளோ கேவலமானவங்க நீங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பட்டணம். இந்த பட்டணத்துக்கு இவங்க ஓடி வர்றாங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. சுவிசேஷத்தை இவங்க பிரசங்கிக்கிறாங்க. இங்கே இன்னைக்கு நாம சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிறோம். கண்ணீரா, கவலையா, கடன் பிரச்சனையா, திருமணம் ஆகவில்லையா, பண பிரச்சனையா, வியாதியா, பில்லி சூனியமா, நீங்கள் இயேசுவினிடத்தில் வாருங்கள். இதுதான் நம்ம இன்னைக்கு போடக்கூடிய டைட்டில் கார்டு. எதற்கு? சுவிசேஷ பிரகடனத்திற்கு. இதே நிகழ்ச்சியை இவர்களோடு ஒப்பிட்டு பார்க்கலாமே. அந்தியோகியா பட்டணத்தில் இருக்கிறவன் வியாபாரத்தில் நல்லா இருக்கிறான். அவனுக்கு பண பிரச்சனை இல்லை, ஏன்னா அவன் செட்டிலாக இருக்கிறான். உலகத்தினுடைய சுகபோகமான எல்லா காரியங்களையும் அனுபவித்து கொண்டிருக்கிறவனாக அவன் இருக்கிறான். ஆனால் இவங்க இருக்கிறாங்கல்ல, இந்த எருசலேமிலிருந்து சிதறடிக்கப்பட்டவர்களுக்கு இப்போதைக்கு வீடு இருக்க வாய்ப்பு இல்லை. ஏன்னா உபத்திரவத்து நிமித்தம் வந்தவர்கள் சுற்றி திரிகிறார்கள் இருக்கு. அப்படின்னு செட்டில் ஆகலை. 2வது, இவன் ஊரை விட்டு ஓடி வரக்கூடியவன். இவனுக்கு எங்கள் தொழில் ஒன்றும் பெருசாக இல்லை. அப்போது இன்னும் இவன் குடும்பம் எங்கே இருக்குது எப்படின்னு தெரியாது. எல்லாருமே அடிக்கப்பட்டு சிதறடிக்கப்பட்டு வரவங்க தான். ஒரு பக்கம் அந்தியோகியா மக்கள், அவர்கள் செழிப்பாக இருக்கிறாங்க. வீடு வாசல் எல்லா காரியமும் சௌகரியங்களும் நிறைவாக இருக்கக்கூடிய ஒரு கூட்டம். இன்னும் சொல்லப்போனால் உலகத்தை நல்லா என்ஜாய் பண்ணிட்டு இருக்கிற ஒரு கூட்டம். இந்த பக்கம் அடிக்கப்பட்டு துரத்தி அடிக்கப்பட்டு வரக்கூடிய இன்னொரு கூட்டம். இப்போ யார் பேச்சை யார் கேட்டாங்கிறதா முக்கியம். இப்போ நல்லா கவனித்து பாருங்கள். பொதுவாக உலகத்தில் இந்த உலகத்தின் செழிப்பை அனுபவித்து கொண்டிருக்கிற இவங்க சொல்கிறதான் சிதறடிக்கப்பட்டு ஓடி வரக்கூடிய இவங்க கேட்டிருக்கணும். ஆனால் இங்கே வசனம் எப்படி சொல்லுதுன்னா, இந்த சிதறடிக்கப்பட்ட மக்கள் இவங்க இந்த மக்களுடைய பேசி சுவிசேஷத்தை பிரசங்கித்தார்கள். அப்போது இவங்க பேசுகிறத துரத்தி அடிக்கப்பட்டு ஒன்றுமில்லாமல் ஓடி வந்து இவர்கள் பேசினதை
ஊர்லேயே செட்டில் ஆகி தொழிலோட வீடு வசதி வாய்ப்போடு இருக்கக்கூடிய செழிப்பாக இருக்கக்கூடிய இவர்கள் கேட்டார்கள் என்றால் இவர்களிடம் இல்லாத ஒன்று இவர்களிடம் இருந்தது. அல்லது இப்படி சொல்லலாம், எல்லாமே இருக்கிற அந்தியோகிய பட்டணத்தாரிடம் இல்லாத ஏதோ ஒன்று எல்லாமே இல்லாமல் இருக்கிறது போல் தோன்றுகிற இந்த சிதறடிக்கப்பட்ட கூட்டத்தில் இருந்தது. அது என்ன? இன்னைக்கு நாம் பிரசங்கிக்கிற சுவிசேஷம் கஷ்டப்படுறவங்களுக்கு, கடன் பிரச்சனையில் இருக்கிறவங்களுக்கு, வியாதியாக இருக்கிறவங்களுக்கு, இவர்களுக்கு மாத்திரம்தான் சுவிசேஷம் அப்படின்னா இந்த இடத்துல அந்த சுவிசேஷத்தை பிரசங்கித்திருக்கவே முடியாது. அப்போ என்ன இருந்தது? இவர்களிடம் இல்லாத ஒன்று இவர்களை என்ன இருந்திருக்கணும்? அல்லது நாம் எங்கேயோ மாறிட்டோமோ? சுவிசேஷன்னு சொல்லி நாம் காட்டுகிற விஷயம் ஏதோ தவறாகி விட்டதோ? ஏன்னா துரத்தி அடிக்கப்பட்ட இவர்களுக்கு பிரச்சனை நிறையா இருந்துச்சு. இவங்களுக்கு பணம் இல்லை, தொழில் இல்லை, வீடு இல்லை, சொந்த பந்தம் எல்லாம் செழிப்பாக சந்தோஷமாக இல்லை. ஆனால் இவங்க எல்லாமே இருந்தாங்க. ஆனால் இவர்கள் பேசுனாங்க. இவங்க என்ன பேசியிருப்பாங்க? உனக்கு கடன் பிரச்சனையா, என்கிட்ட வா அப்படின்னு சொல்லியிருக்க வாய்ப்பு இல்லை. உனக்கு வீட்டில் சந்தோஷம் இல்லை, என்கிட்ட வான்னு சொல்ல வாய்ப்பு இல்லை. இல்லை உங்கள் தொழில் எதுவும் பிரச்சனையா வா அப்படின்னு சொல்லியிருக்க வாய்ப்பு இல்லை. அப்படி சொல்லியிருந்தா, டேய் உனக்கே வேலை இல்லை, உனக்கே கடன் பிரச்சனை, நீ என்கிட்ட கேட்குறியான்னு சொல்லியிருப்பாங்க. அப்போ ஏதோ ஒன்று இவர்களிடம் இல்லாத ஒன்று அவர்களிடம் இருந்தது. அது என்ன? யோசித்து பார்த்துருக்கீங்களா? யோசிப்போம். மேபி பாவ மன்னிப்பு, சமாதானம், சந்தோஷம், விட்டு கொடுத்தல், அன்பு, தயவு, நற்குணம், இதை போன்ற நிறைய காரியங்கள் இவர்களிடம் இல்லாத காரியங்கள் இவர்களிடம் இருந்தது. இன்னும் சொல்லப்போனால் ரொம்ப குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா, இந்த மொத்த உலகமும் பாவம்ங்கிற ஒரு பெரிய பிரச்சனையில் மாட்டிக்கிட்டு இருக்கும் பொழுது அந்த பாவம்ங்கிற பெரிய பிரச்சனையிலிருந்து இவங்கள் மீட்டெடுக்கப்பட்டவர்களாக இருந்ததுனால இவர்கள் நாங்கள் விரும்பாததையே செய்து கொண்டிருக்கிறோம், நாங்கள் விரும்புகிறதை செய்ய முடியலேன்னு தவிக்கும் பொழுது இந்த சிதறடிக்கப்பட்ட வந்த கூட்டம் எப்படி இருந்துச்சு தெரியுமா? ஒருவேளை உங்ககிட்ட இருக்கிற பணம், ஆஸ்தி, பொருள் இதெல்லாம் என்கிட்ட இல்லாமல் இருக்கலாம். ஆனால் மிகப்பெரிய பிரச்சனை, நீ தவிச்சுக்கிட்டு இருக்கிற பற்றியா, நான் விரும்பினதை செய்யாமல் விரும்பாததையே செய்கிறேன், நான் செய்யலை, எனக்குள்ள இருக்கிற பாவமே அப்படி செய்து என்னால் இதை விட்டு வெளில வர முடியலை, நீ தவிக்கிற பற்றியா, அந்த அடிமைத்தனம் என்னிடத்தில் இல்லை, அந்த அடிமைத்தனத்திலிருந்து உனக்கு ஒரு விடுதலை வேணும்னா நீ என்கிட்ட வா அப்படின்னு சொல்லி இவங்க பேசி சுவிசேஷத்தை பிரசங்கித்தார்கள். இன்னைக்கு நாம் எப்படி சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிறோம்? இல்லை நம்ம இந்த பாவத்தை குறித்து பேசுகிறோமா? இன்னைக்கு இயேசுகிட்ட வாங்க, பணம் கிடைக்கும், பொருள் கிடைக்கும், வசதி கிடைக்கும், வாழ்க்கை கிடைக்கும்னு சொல்கிற நாம உங்ககிட்ட இருக்கிற பாவத்துக்கு பிரச்சனை இயேசு தான் அப்படின்னு சொல்கிறோமா? ஏன்னா நமக்கே இந்த பாவம் எவ்வளோ பெரிய பிரச்சனைன்னு தெரியலையோ, சபையே இந்த பாவம் எவ்வளோ பெரிய பிரச்சனைங்கிறத மறந்து விட்டதோ? யோசிச்சு பார்ப்போம். பாவ மன்னிப்பு எல்லாவற்றிற்கும் மேலான பிரதானமான ஆசீர்வாதம். தேவன் நமக்கு அதை கிருபையாய் தந்திருக்கிறார். செபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, உம்முடைய குமாரனை நீர் நொறுக்க சித்தமானீர் என்று வேதம் சொல்லுகிறது. எங்களுக்காக, சிநேகிதருக்காக அல்ல, உமக்கு எதிராய் நின்று கொண்டிருந்த எங்களுக்காக நீர் உம்முடைய குமாரனை நொறுக்க சித்தமானீர். ஆண்டவரே, நீர் தந்த இந்த மீட்பிற்காக நன்றி செலுத்துகிறோம். பல நாட்கள் இதை நாங்கள் உணராமல் ஆசீர்வாதம் என்று ஓடிக்கொண்டிருக்கிறோம். நல்லதுதான், ஆனாலும் மிகப்பெரிய ஆசீர்வாதமான இந்த பாவ மன்னிப்பையும் மீட்பையும் குறித்து எங்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை தாருங்கள். இதை புரிந்து கொள்ள எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. உம்முடைய அன்பை இதன் மூலமாக மற்றவர்களுக்கு நாங்கள் எங்கள் வாழ்க்கையின் மூலமாக, வார்த்தையினால் மாத்திரமல்ல, எங்கள் வாழ்க்கையின் மூலமாக வெளிப்படுத்த கிருபை செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.